பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரங்கள் 7, 8 மற்றும் 9 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 7ஆம் அதிகாரமானது 6, 7 முத்திரைகளுக்கிடையே நடந்த காரியங்களை குறித்து இங்கே தெரிவிக்கிறது. உபத்திரவ காலத்தின் போது கிறிஸ்துவுக்கு உண்மையாய் இருக்கப் போகின்றவர்களை குறித்த வெளிப்படுத்துதல் உண்டாகின்றது. அவர்கள் தேவனுக்காக வாழ தீர்மானிப்பவர்கள். அவர்கள் யூதர்களாகவும் யூதர்களால் அல்லாதவர்களாகவும் இருக்கக்கூடும். தூதர்கள் அறிவித்த எப்போது நிலைத்திருக்கிற நித்திய சுவிசேஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் வருகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அங்கே முத்திரை என்பது பொருளின் மீது சொந்தக்காரர் குத்துகின்றதான முத்திரையாகும். மனிதன் மேல் தேவனிடும் முத்திரை அவன் தேவனுக்குரியவன் என்பதை காட்டுகிறது. அவனுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், யோவான் தம்ம தரிசனத்திலே பார்த்து கொண்டிருந்த பொழுது 1,44,000 பேர் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். இவர்கள் இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 பேராக 12 கோத்திரத்திலும் 1,44,000 பேர்கள். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டு. அவர்கள் அர்ப்பணிப்பையும் அவர்கள் தங்கள் உரிமையையும் தெரிவிக்க அவர் நெற்றியின் மேல் தேவன் முத்திரையிட்டிருந்தார். இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தாலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட புதிய விசுவாசிகள் பரிசுத்த ஆவியினால் பலப்படுத்தப்பட்டு உபத்திரவ காலத்தில் ஊழியம் செய்யும்படி அனுப்பப்பட்டவர்கள் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். தேவனால் இவர்கள் முத்திரையிடப்பட்டதால் சரீர மரணத்தினின்றும் சாத்தான் உபத்திரவத்தால் உண்டாகும் இரத்த சாட்சி மரணத்தினின்றும் விடுவிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தமில்லை. ஆனாலும் தேவனுடைய நேரடியான நியாயத்தீர்ப்பில் நின்று பிசாசின் சோதனையிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதன் பின்பு திரளான கூட்டத்தாரை அங்கே யோவான் தரிசனத்திலே பார்க்கிறார். சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் சகல பாசைக்காரர்களிலிருந்தும் வந்தவர்கள். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் வெள்ளையங்கிகளை தரித்து கொண்டிருந்தார். கைகளிலே குருத்தோலை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பதாக ஆட்டுக்குட்டியாவனாக நின்று அவரை துதித்து கொண்டிருந்தார்கள். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவது. தொழுது கொண்டிருந்தார்கள். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியாவனுடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆம், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்களுக்கே வாசமாயிருப்பார். அவர் ஆட்டுக்குட்டியானவரே அவர்களை மேய்த்து ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். அந்த கூட்டத்தில் நாமும் கூட காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. 8வது அதிகாரத்திலே 7வது முத்திரையும் பொன் தபு கலகசமும் உள்ள காரியங்களை குறித்து பார்க்கிறோம். 7வது முத்திரை உடைத்தல் என்பது 7 எக்காலங்கள் எனும் நியாய தீர்ப்புக்கு ஆரம்பமாகும். எனவே எக்காலங்கள் அறிவிக்கும் நியாய தீர்ப்புகள் தான் 7ஆம் முத்திரையாகும்.
எக்காலத்தின் நியாய தீர்ப்பு ஒரு பகுதி அங்கே கோப கலசத்தினால் உண்டாகும் நியாய தீர்ப்பு கொடியதாக இருக்கும் என்பதை காட்டுகிறது. இந்த 7 காலங்கள் வரப்போகும் 7 கோப கலசங்களின் பயங்கரத்தை எடுத்து சொல்லுகிறது. பாவத்துக்கு எதிராக வரும் பயங்கர உபத்திரவத்தை நினைத்திய பரலோகத்திலே அமைதி உண்டாயிற்று. மகிமை உண்டாவதாக. 1ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது அங்கு இரத்தம் கலந்த கல்மலை அக்னி உண்டானது. மரங்களில் 3 பங்கு வெந்து போயிற்று. 2ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது அங்கே அக்கினினால் அடிக்கிற பெரிய மழை போன்றது ஒன்று சமுத்திரத்திலிருந்து போடப்பட்டது. சமுத்திரத்தில் 3 பங்கு இரத்தம் ஆயிற்று. 3ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது பெரிய நட்சத்திரம் தீவட்டியைப் போல வானத்திலிருந்து விழுந்தது. ஆறுகளில் 3 பங்கு நீரூற்றுகளிலும் மேலும் விழுந்தது. அது எட்டியைப் போல கசப்பாயிற்று. 4ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது அங்கே சூரியனிலே 1 பங்கும் சந்திரன் 3 பங்கும் நட்சத்திரங்களில் 3 பங்கும் சேதப்படுத்தப்பட்டது. இருள் கவியது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆம், அங்கே 9வது அதிகாரத்திலே 5வது 6வது எக்காலங்கள் ஊதப்படுகிறதை பார்க்க. 5வது எக்காலம் ஊதும்போது அங்கே வானத்திலிருந்து பூமியில் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டு அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அங்கே அந்த திறவுகளை வைத்து பாதாள குழி திறந்தபோது புகையைப் போல புகை எழும்பிற்று. சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அப்படிப்பட்ட காரியங்கள் நிகழ்ந்து கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 6வது தூதன் எக்காலத்தை ஊதுகிறான். மனுஷன் 3 பங்கு கொல்லப்படுகிறார்கள். அங்கே பலவிதமான வாதைகள் வருகிறது. ஆனாலும் ஜனங்கள் மனம் திரும்பவில்லை என்று சொல்லி இந்த காரியங்கள் முடிவுக்கு வருகிறது. தேவனுடைய கோபாக்கினை கூட மனிதர்களில் மனம் திரும்புதலை கொண்டு வரவில்லை. அவர்கள் கேடான பாவ சுபாவத்தையும் பாவ இன்பங்களையும் அனுபவித்து கொண்டிருந்தார்கள். தர்மையான நாளிலும் நாம் தியானிக்கதான தேவவசனங்கள் நம்மை பரிசுத்தத்தை நோக்கி நடத்துவதாக, பரிசுத்த தேவனோடு நாம் ஆளுகை செய்யும்படியாக உன்னதரான தேவன் தாமே நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. அப்படி வரைக்கும் ஆயத்தப்பாவோம். சர்வவல்லவர் மகிமையான காரியங்களை செய்தல்வாராக. ஆமேன், ஆமேன்.